அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. என் பேர் கிருஷ்ணன். என்னை பற்றி சொல்லணுன்னா, ஊர் போகிற வழியில் போகாமல் எனக்குன்னு ஒரு தனி பாதையை அமைச்சிக்கலாம் தான் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நியூஸ். நான் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், தினசெய்தி பத்திரிக்கையில் வேலை செய்கிறேன். ஒரு நல்ல விஷயமாக சொல்கிறத விட அந்த நல்ல விஷயத்தில் கொஞ்சம் கெட்ட விஷயத்தை சேர்த்து சொல்கிறதுல தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு கெட்ட விஷயமாக சொல்கிறத விட அந்த கெட்ட விஷயத்தை நல்ல விஷயமாக மாற்றி சொல்கிறதுல தான் ஆர்வம் அதிகம். அப்படி நான் பார்த்த ஒரு கெட்ட விஷயந்தான் ஆள் கடத்தல். இதை பற்றி தெளிவாக சொல்லணுன்னா, சீட்டாட்டம். இது 9th செஞ்சுரியில் சைனீஸால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேம். இது காசு வச்சு விளையாட ஆரம்பித்தாங்க. இப்போ சில பேர் மற்றவங்க பயத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நான் பார்த்த ஒருத்தன் தான் யாசின். யாருடா இவன்? ரொம்ப நல்லவனா இருக்கான். எல்லாம் பேட்டையிலையும் என்ன ரொம்ப நல்லவன் தான் சொல்றாங்க. ஓ, ஏன் முன்னாடியே இவ்வளவு தைரியமா உட்காந்துருக்க? அவ்வளவு பெரிய ஆட்டக்காரனா நீ? என்ன அப்படி பாக்குற? உன் பேர் என்ன? ஹரி. என் பேரு யாசின். பக்கா கிரிமினல். அப்படிலாம் பார்க்க கூடாது. சட்டை போட்டவெல்லாம் ஆம்பளையும் இல்ல, பாவாடை போட்டவெல்லாம் பொம்பளையும் இல்ல. அப்போ நீங்க ஆம்பளையா பொம்பளையா? அது இந்த ஆட்ட முடிவுல தெரியும். ம் ம் தனாதன். என்ன குழந்தை முழிக்கிற? உன் வீட்டு அட்ரஸ் நம்பர் 11 வணிய தெரு, மீஞ்சூர், சென்னை 203. உங்க வீட்டுல வயசான அப்பா, அம்மா, தங்கச்சி, உன் ஃபேமிலி இப்ப என் கையில. ஒழுங்கா நான் சொல்றத செஞ்சுட்டு போயிடு. இல்லைன்னா உனக்கு ஒண்ணு இல்லை, உன் ஃபேமிலிக்கு தான். பார்த்துக்கோ. என்ன பாக்குற? எனக்கு எறும்பு மாதிரி மல்லாக்க தள்ளிட்டு போக தெரியாது. கழுகு மாதிரி அள்ளிட்டு வரதான் தெரியும். இப்ப சொல்லு, நான் ஆம்பளையா இல்ல பொம்பளையா? போடு தேய்தனாதன். சொல்லு, என்ன பண்ணணும்? இப்படிதான் எல்லாரையும் மிரட்டி கடத்தல் பண்ணிட்டு இருக்கான். இதில் கடத்துறது ஒருத்தன், கடத்தி வச்சு மிரட்டுறது ஒருத்தன், காசை வாங்கிட்டு வர்றது ஒருத்தன். இதில் யார் மாட்டினாலும் யாசின் பேர் வெளியே வராது. இவனுக்கு மறைமுகமாக போலீஸ் போட்டு இருக்கும். இந்த கெட்ட விஷயத்த நல்ல விஷயமா மாற்றுறது தான் என் முதல் ஆர்வம். My name is Andrew Deacon. நான் ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர். ஒரு போலீஸ்காரனுக்கு கேஸை பார்த்த உடனே வர தீப்பொறியை விட எனக்கு காசை பார்த்த உடனே வர இளம் வெறிதான் அதிகம்.
காசுக்காக நான் எதையும் செய்வேன். ஆனால் இப்போ இதனால தான் ஒரு விபரீதத்தில் மாட்டிக்கிட்டேன். என்னப்பா அதிரு ஆண்ட்ருக்கா செத்த நேரம் பொத்துறா. குழந்தைங்க கூட விளையாடுறது போதும் போலீஸு, கொஞ்சம் எங்க கூடயும் விளையாடு. எல்லார்கிட்டையும் ஆடுற மாதிரி நான் யாசின்கிட்டையும் ஆடினேன். ஆனால் முடிவு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. காசு, பணம், துட்டு, மணி மணி. இப்போ நான் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி உனக்கு சாதாரண ஆள் கடத்தல் வேலை இல்லை. நீதான் ஒரு போலீஸ்காரனாச்சே, அதனால கொஞ்சம் வித்தியாசமா சொல்லு, என்ன? ஒருத்தனை போடணும். இதுவரை யாசின் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ரிப்போர்ட்டர் கிருஷ்ணன் இவன் தெரிய வச்சிட்டான். பெரிய பெரிய போலீஸ் கூட இன்னத்தோட பயப்படுவாங்க. ஆனா இவன் என் விஷயத்தையே அவன் செட்டிக்குள்ள வச்சு சுத்திட்டு இருக்கான். இவனை தான் நீ போடணும். இதை முடிச்சிட்டு வா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன். உன் ப்ரொமோஷனுக்கும் நான் ரெடி பண்றேன். ஹலோ யாசின், நீ சொன்ன வேலையை முடிச்சாச்சு. இப்போ எங்கே வரணும்? நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். பேசின மாதிரி கொடுக்க வேண்டியதை கொடு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். போலீஸு போலீஸு விவரமே தெரியாம இருக்கியே. நல்ல யோசி போலீஸு. கிருஷ்ணா ஒரு ரிப்போர்ட்டர். அவனை யாசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பிகாஸ் அவன் தான் யாசனை பத்தி தினம் தினம் பத்திரிக்கையில கவிதையா எழுதுறானே. அப்புறம் எப்படி நம்புவாங்க? சோ இப்போ யாசன் சாகணும். ஆசைய பாரு. இப்ப யாசன்ற பேர்ல ஒருத்த சாகணும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? வா, இங்க வந்து உட்காரு. இந்த கும்பல யாரையாவது கொன்னுட்டு அவனை யாசனை சொல்லலாமா? ஐயோ மகராச என்ன சொன்னாலும் ஓகே சொல்றான். ஐ லவ் யூ. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா யாசன்னு யாரும் நம்ப மாட்டாங்களே. ஓகே, இப்ப நம்ம ஒரு கேம் விளையாடுவோம். இப்ப நான் இந்த தீக்குச்சியை பத்த வைப்பேன். அது எரிஞ்சு என் கையை சுடுறதுக்கு முன்னாடி நீ இந்த கன் எடுத்து உன்னை சுட்டுக்கோ. நீ தான் யாசுன்னு சொல்லி கேஸை நான் முடிச்சிடுறேன். அப்படி ஒரு வேளை இது எரிஞ்சு என் கையை சுட்டுடுச்சுன்னா நான் உன்னை சுட்டுருவேன். பார்த்துக்கோ. ஆரம்பிப்போமா? தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. அதுக்கு தான்
அந்த கன்ல நான் புல்லட் லோட் பண்ணல. டேய், நான் சொன்னல இவனை பற்றி தான். யாசின், காசுக்காக மற்றவங்களை கடத்துறவன். இவன் தான் என் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். டேய், அவனை நெருங்க கூட முடியாது. அவனுக்கு மறைமுகமா எல்லா இடத்துலயும் சப்போர்ட் இருக்கு. தெரியும். இது என்னோட அன்அஃபிஷியல் ப்ராஜெக்ட். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அவன் யாருன்னு உலகத்துக்கு சொல்ல போகிறேன். பட் அவனோட நியூஸ் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, எனிவே ஆல் த பெஸ்ட். எந்த ஹெல்ப் வேணாலும் எனக்கு ஓகே ஆண்ட்ரூ, சொல்லுடா. சொன்ன மாதிரி அவன் கூட விளையாடுனியா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒருத்தனை போடணும். என்ன சொன்னான் அவன்? உன்னை போட சொன்னான். போட சொன்னானா? சரி, போட்டு. போடு. தேய்தநாதன். கண்ணம்பூச்சி ஆட்டமா? இப்ப நான் ஆடுறேன் பாரு. One, 2, 3. வேணாம், கிட்ட வராதீங்க. என்ன ஒண்ணு பட்டிடாதீங்க. வேணாம். ஒரு நிமிஷம் இவனை பார்த்துக்கோ. நான் கால் பண்ணிட்டு வரேன். ஹலோ சார். சொல்லு கிருஷ்ணா. சார், யாசின் யாருன்னு தெரிஞ்சிச்சு சார். Really? Are you serious? எஸ் சார். Oh, good. அவன் செஞ்ச எல்லா விஷயமும் ஆதாரத்தோட இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் சார். Okay, இது நம்ம பத்திரிகையில தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகணும். ஓகே சார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க எதிரியை தான் நீ பார்க்குற. ஆனா உன் நிழலா இருக்க துரோகி உன் கண்ணுக்கு தெரியல. டேய் 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 டேய், ஏன்டா அவனை சுட்ட? ச்சே, இப்போ இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி தர்றது? போச்சு, எல்லா ஆதாரமும் போச்சு. இப்போ என்ன பண்? ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் மிஸ்டர் கிருஷ்ணா. என்ன ஆண்ட்ரூ, நம்ம பிளான் படி எல்லாம் ஓகே இல்லை? இப்போ இந்த ரிப்போர்ட்டரை கொண்டுட்டு இவன் தான் யாசன்னு சொல்லிட்டு நாம எஸ்கேப் ஆயிடுவோம். அதானே? நீ சொன்னது கரெக்ட் தான். அவன் ஒரு ரிப்போர்ட்டர். அவனை யாசின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இப்போ யாசின் சாகணும். இரு, அவனை போட்டு வந்து டீல் பேசலாம். கிருஷ்ணா, நீயா வந்து விஷயத்துல மாட்டிக்கிட்ட கிருஷ்ணா. இப்போ யாசின் செத்துட்டான். யாசினுக்கு துணியா இந்த ரிப்போர்ட்டரும் சாக போறான். அதுக்கப்புறம் எப்பயும் போல என் வேலை மறைமுகமா நடக்கும். நான் காசு சம்பாரிச்சுட்டே இருப்பேன். A peaceful life. டேய், நான் சுட போறியா? சுடு. என்னை பத்தி உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. சுடுறா, சுடு. வாடா, சுடு, வா. வாடா, வா. என்ன பாக்குற? வந்து சுடு, வா, சுடு. கடைசி வரைக்கும் என்னை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. உன்னை பத்தி எல்லா விஷயமும் எப்பயோ கிடைச்சிச்சு. ஆண்ட்ரூ, ஆண்ட்ரூ, just 5 minutes யா.
இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க, யார் கூடலாம் உனக்கு டீலிங் இருக்கு, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஹலோ யாசின், இப்போ கிருஷ்ணா இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்றான்னு கேளு. ஆண்ட்ரூ, எப்போ ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிறத விட அதிகமாக ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே அவன் அழிய ஆரம்பிச்சிட்டானோ அர்த்தம். ஒரு நல்ல விஷயத்த நல்ல விஷயமா சொல்றதும் கெட்ட விஷயமா சொல்றதும் மீடியா கையில தான் இருக்கு. மீடியா நினைச்சா எதை வேணாலும் மாற்றலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயமா மாற்றினா நிறைய தப்பு நடக்காம தவிர்க்கலாம். ஒரு மனுஷனும் தனக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாலே கிடைக்க வேண்டியது தன்னால கிடைக்கும். அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு.